படத்தை வந்து சிறப்பாக பணி பண்ணி வேலை செஞ்சு கொடுத்து நல்லா அமைதியாக நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் தம்பி உடையான் படைக்கஞ்சான்ற மாதிரி நமக்கு வந்து உடன்பிறப்பு மாதிரி கூட இருந்து ரொம்ப டைரக்டர் சொல்கிற விஷயமா இருந்தாலும் சரி அவருக்கும் திருப்தி ஏற்படுத்துகிற மாதிரியும் எங்களுக்கு பட்ஜெட்டு உட்பட்டும் ரொம்ப நல்லா நேர்த்தியாக அழகாக பண்ணி கொடுத்துருக்காப்புல. அவருக்கு பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா கேமராமேன் வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் எங்களுக்கு. ஏன்னா ஒவ்வொரு இதையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக பண்ணி ஒரு படம் வந்து எடுக்கும்போதே ஒரு குவாலிட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையான குவாலிட்டியாக இருக்கும். டிஏலாம் பண்ணணும் அவசியம், அப்படியே பார்க்கும்போதே டிஏ பண்ணாமல் அவ்வளோ பிரமாதமாக பண்ணி கொடுத்துருக்காரு. கேமராமேனுக்கும் பாராட்டத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டைரக்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஹார்ட் ஒர்க்கரு. எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் ராத்திரி பகலுமா அந்த படத்துக்கு அவ்வளோ கடுமையாக உழைச்சிருக்காப்புல. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரமாக முன்னாடி ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சோங்க. போன வருஷமே ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சாருக்கு வந்து ஒரு நடக்கக்கூடாத ஒரு இது சம்பவம் நடந்துச்சு, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அவருக்கு. அப்படி இருந்து கூட வேறு யாராக இருந்தாலும் அதில் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும் அது மீண்டு வரத்துக்கு. ஆனால் அவராகவே ஒரு மாதம் 2 மாதத்துலேயே மீண்டு வந்து ஷூட்டிங் ஆரம்பித்து படத்தை நாங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் வந்து அவர் 2019 வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ராஜெக்ட் வந்து கமிட் பண்ணியிருந்தார். அந்த படங்களும் வந்து பார்த்திங்கன்னா 20, 21, 22 ரிலீஸ் ஆக வேண்டிய படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியில் என்ன சூழ்நிலை தெரியல. அந்த கம்பெனியும் பார்த்திங்கன்னா 24 ரிலீஸ் ஆகிற மாதிரி சில சூழ்நிலை அமைஞ்சு போச்சு. அதனால் சில காலதாமதம் பண்ணி இந்த படத்தை வந்து இப்போ எல்லாம் ரெடி பண்ணி இப்போ செப்டம்பர் 27 வந்து எம்எஸ்எம் பிக்சர்ஸ் மூலமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அது வந்து உங்களோட ஆதரவு ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. அதே இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சில காலதாமதம் ஆகும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் பிரச்சனைலாம் கூட நிறையா வரும். அப்படி இருந்து கூட இந்த படத்தில் வந்து நெகட்டிவ் ஃபைனான்ஸ் வந்து கமல் போரா, சந்திரபா ஜெயின் இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து படம் எடுத்து நம்மளோட நேர்மையை பாராட்டி அவங்க தான் நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்க சார், பிரச்சனை எது வந்தால் பார்த்துக்கலாம் நாங்கள் கூட இருக்கிறோன்னு சொல்லி அவங்களும் மிக ஒத்துழைப்பை கொடுத்து இந்த படத்தை வந்து இது பண்ணாப்புல. அதேமாதிரி கௌதமன் சார் பற்றி சொல்லவே வேணாம். ஏன்னா பயங்கர பிஸியாக இருக்கிற ஒருத்தர் அவரை வந்து அப்படி இருந்து கூட அவரை இந்த படத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது கூட எந்த சூழ்நிலை எங்கே இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங்க்கும் சரி டப்பிங்கும் சரி எல்லா விஷயமும் பிரமாதமாக அவருக்கு கூட வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. அதுவே இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து வேறு படம் டைரெக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தால் கூட இன்றைக்கி அதையும் வந்து அங்கே வந்து ஏன்னா ஒரு படம் டைரெக்ஷன் பண்ணும்போது அந்த படத்தை விட்டுட்டு வர்றது வந்து ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் கலந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அங்கே அவருக்காக 500 பேர் காத்துட்ருப்பாங்க. அதையெல்லாம் அவர் வந்து இது பண்ணிவிட்டு இன்றைக்கி ஆடியோ ஃபங்க்ஷனில் வந்து எங்கள் முன்னாடி வந்து கலந்துருக்காரு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது ஹீரோயின் ரியாசமனாக இருக்கட்டும், அவங்களும் பார்த்திங்கன்னா நடிக்கும்போது சரி இது வரைக்கும் எந்த ஒரு சின்ன ஒரு அவங்க பிரச்சனை இல்லாமல் எல்லாத்துலேயுமே பப்ளிசிட்டிக்கு எல்லா விஷயமும் நல்லா கலந்துக்கிட்டு நல்லா பிரமாதமாக எங்களுக்கு வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயாண்டி சார் சொல்லணும்னா வார்த்தையே கிடையாது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாமனிதன் சொல்லணும் அவர். ஏன்னா படத்தை ஆரம்பிக்கும்போது நம்ம வந்து போன ஜூலை மாதம் பண்ணியிருந்தால் படம் வந்து மிகப்பெரிய லெவலில் படத்தை பிஸ்னஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருப்போம். ஆனால் படம் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ரீதியாகவும் பார்த்திங்கன்னா நிறையா தமிழ் சினிமாவில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. சாதாரணமாக ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. அவர் கூட இருந்து நான் இருக்கேன் சார், தைரியமாக நீங்கள் பண்ணுங்கள் அப்படி சொல்லி கூட இருந்து இப்போ அவரோட சம்பளத்தை விட்டு கொடுத்து ஓவர்ஃப்ளோ வந்தால் கொடுங்க சார் சொல்லிவிட்டு பல தியாகங்களை பண்ணி தான் இந்த படம் வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸுக்கு வந்து செப்டம்பர் 27 ரிலீஸுக்கு தயாரிக்குது. இந்த படத்தில் வந்து விஜயாண்டி சார் வந்து 2 பேரை ரெஃபர் பண்ணாப்புல. ஒன்று வந்து கௌதமன் சார், இன்னொன்று வந்து கேமராமேன் நவீன் சார். கதையை ஓகே பண்ணி டைரக்டர் முடிவு பண்ணோன்னு பண்ணது. இந்த 2 பேருமே இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய தூண். ஒரு பில்டிங் எப்படி 4 பில்லர் முக்கியமோ அதே மாதிரி டைரக்டர் ஹீரோ இருந்தால் கூட இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா சமமாக இருப்பாங்க. கேரக்டரும் பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கு ஈக்குவலாக அவ்வளோ கேரக்டர் பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையும் படத்தை ரொம்ப அழகாக கௌதமன் சார் கொண்டு போவார். அவ்வளோ ரொம்ப பிரமாதமான கேரக்டராக இருக்கும். அதனால் இந்த படம் வந்து 27 ரிலீஸ் ஆகும்போது வேறு யாராவது பேரை விட்டுருந்தா கூட. அப்புறம் ஃபைட் மாஸ்டர் முரளி சார் போய் சொல்லணும்னா ஷூட்டிங் நடந்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து சொல்லுவார், சார் எனக்கு டைம் பத்தலை சார் டைரக்டர் என் டைம் எடுத்துக்காரு சார் சொல்லுவாப்புல. ஏன்னா ஒரு ஷூட்டிங் வந்து 5 நாள் பிளான் பண்ணுவோம். 5 நாள் ஃபைட்டுக்கு ஒரு ஃபைட்டு கொடுக்குறோன்னா அதில் வந்து இப்போ அந்த ஃபைட்டை வந்து அதுக்குள்ளே முடிச்சாகணும். அது முடிக்கலாம். அடுத்தடுத்து எங்களுக்கு ஷெட்யூல் இப்போ நிறைய பிரச்சனை வரும். அப்போ அவர் வந்து இது மாதிரி வந்து எனக்கு டைம் பத்தலை டைரக்டர் எடுத்துக்கலாம் சார். எனக்கு அப்போ வந்து சொல்லுவோம் புரியாது. ஆனால் படம் பார்க்கும்போது தான் பார்த்தா அந்த ஃபைட்டுக்குள்ளெலாம் பார்த்தா டைரக்டர் குட்டியாக ஒரு 3-4 சீன் வச்சுருப்பார். அப்போ தான் அவர் சொன்ன விஷயம்லாம் புரிஞ்சு ரொம்ப தேங்க்ஸ் சார். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில்
என் பையன் சஞ்சய்குமார் என் கூட நிறையா சப்போர்ட் வந்து நிறையா விஷயங்கள் கூட வந்து பண்ணிகிட்ருக்காப்புல. தொடர்ந்து நாங்கள் இந்த ஃபீல்டில் வந்து நிறையா படம் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுக்கெல்லாம் ஒட்டுமொத்த காரணமும் நீங்கள் தான். மீடியா வந்து நல்லபடியாக இப்போ அந்த படத்தை வந்து இப்போ கொண்டு போய் சேர்த்து எங்களுக்கு கம்பெனிக்கு ஒரு பெரிய லெவலில் வரவேற்பை பெற்று தரணும். வருகை தந்து அத்தனை பேர் மீண்டும் வருகன்னு சொல்லிட்டு நன்றி, வணக்கம். பார்த்து அவர் மாமனிதன் சார் அப்படின்னு சொல்கிறாருன்னா விஜய் சார் எவ்வளோ நல்லவர் நம்மளே தெரிஞ்சுக்கலாம். அவர் வந்திருந்து எப்போதுமே தயாரிப்பதற்கான ஒரு கதாநாயகனாகவே இருக்கார். அதனால் எதிர்காலத்தில் எங்களுக்கும் அந்த வாய்ப்பு தரணும் சார். இன்றைக்கி சினிமா வந்து உங்களுக்கு தெரியும், தமிழ் சூழலில் வந்து ஒரு திரைப்படத்தை வந்து திரையரங்குகளுக்கு கொண்டு வரதில் ஒரு பிரச்சனை உள்ள உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஏன்னா ரொம்ப சிக்கலான சூழ்நிலை தான் தமிழ் சினிமா இருக்குது. அதை தாண்டி திரைக்கு வர இந்த படங்களை திரைத்துறையில் இருக்கிற நம்ம பத்திரிகையாளர் வந்து அதை கொண்டாடினா மட்டும்தான் அது ஆடியன்ஸுக்கு முழுமையாக போய் சேருது. அந்த வகையில் இந்த படத்தை எல்லாருமே வந்து மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம். இயக்குனர் பற்றி சொல்லணும்னா ரொம்ப அவங்களோட குருஜி மாதிரியே ரொம்ப கான்ஃபிடண்ட்டான ஒரு தெளிவான என்ன வேணுமோ அதை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாப்புல. அப்படி ஒரு இயக்குனர். அடுத்தடுத்த படங்களையும் அவருக்கு வெற்றி படமெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சிக்கிறேன். இதில் வாய்ப்பு கொடுத்த எனக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ஹீரோக்கும் நன்றி, தேங்க்ஸ். எப்பயுமே அங்கே என்ன சப்போர்ட்டு கால் ஆடினா தெரியாதுன்னு சொல்லி தான் அந்த ஏரியாவில் நிற்போம். கடன்னு தேங்க்யூ ஸோ மச். ஹிட்லர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செந்தூர் ப்ரொடக்ஷன் டீமுக்கும் ராஜா சார் அண்ட் சஞ்சய் அவங்களோட உழைப்புக்கு பெரிய நன்றி. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் ஒரு ப்ரொடக்ஷன் ஹோல்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதை எடுத்து ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் ராஜா சார் அண்ட் டீமை கடமைப்பட்டிருக்கோம் நாங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் தனா சார் படத்தோட டைரக்டர், வெரி இன்டென்ஸான ஒரு ரைட்டர். ஸோ மணி சார்கிட்ட நம்ம என்னெல்லாம் பார்ப்போம், என்னெல்லாம் எதிர்பார்ப்போம் அப்படிங்கிறது அவரோட ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்குன்னா, இவர் வந்து ரைட்டிங்கில் வந்து பயங்கரமான ஒரு தெளிவு இருந்தது அவரோட ஸ்கிரிப்டில் படிக்கிறப்பவே. ஸோ அது முழுக்க ஒரு முக்கியமான ஆழமான கதை களத்துக்குள்ள விஷுவல் ட்ரீட்டோட பக்கா கமர்ஷியலாக அந்த படத்தை பண்ணியிருக்கிறது பெரிய சவால். அதில் ரொம்ப நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்காரு. தேங்க்யூ தனா சார். அண்ட் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் டெக்னிக்கலாக அந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே. ஸோ அதுவே வந்து ஒரு படத்துக்கு பெரிய பலமாக இருந்தது. அண்ட் இன்றைக்கி வந்து விவேக் அண்ட் மெர்வின் பிரதரோட டே. ஸோ அவங்களோட எல்லா பாடல்களும் ஃப்ரம் த டே ஒன் இண்டி ஃபிலிம் மேக்கிங்லேருந்து ஆரம்பித்து அவங்கள இண்டிபெண்ட்டாக சாங்ஸ் பண்ண ஆரம்பிச்சு மூவிஸுக்கு பண்ண வரைக்கும் எல்லாமே அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி அப்படி தான் எல்லா பாட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் விவேக் அண்ட் மெர்வின் டீம். அடுத்தது விஜயானி சார். எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் ஒரு தயாரிப்பாளருக்கு தேவையான ஒரு நடிகர், ஒரு கதாநாயகன். கதைக்குள்ளே மட்டுமே ட்ராவல் பண்ணிவிட்டு தனக்கான எந்த இடத்தையுமே எடுத்துக்காமல் கதைக்கு மட்டுமே உழைக்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி எல்லாருமே நம்ம விஜயானி சார் ரொம்ப பிடித்தமான ஒரு மனிதராக பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்தில் உங்கள் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மை மோஸ்ட் ஃபேவரட், அவர் ஃபேவரட் ஜிவிஎம் சார். ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு பர்சன். இவர் மாதிரி நிற்கணும், நடக்கணும் அப்படின்னு நானும் நிறையா ட்ரை பண்ணிருக்கேன். தேங்க்யூ சார். அண்ட் லவ் யூ சார். ஸோ இந்த படத்தில் நீங்கள் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தமிழ் சார், எனக்கு பிடிச்ச மனிதர் முதல்ல, அதுக்கப்புறம் இயக்குனர். ஸோ அவரோட நடிப்பும் பயங்கரமாக இருக்குது, இயக்கமும் பயங்கரமாக இருக்குது. ஸோ எல்லாருமே இந்த படத்தில் இருக்கிற எல்லாருமே, அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் முரளி சார், எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. கம்மிங் 27th எல்லாரும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்த ஒரு படமாக இருக்கும். நன்றி. வணக்கம். தேங்க்யூ ராஜா சார், தேங்க்யூ தனா சார், ரொம்ப நன்றி. ஸோ இந்த பாட்டு என்கிட்ட ஒரு நாள் ஒரு கால் வந்துடுச்சு. சரி, ஓகே, ஒரு பாட்டு இருக்கே, பண்ணுறீங்களா? ஓகே, பண்ணுறோம். ஏன்னா பிருந்தா மாஸ்டர் பண்ணுறாங்க. பிருந்தா மாஸ்டர் ஆல்சோ ஃப்ளைட்டில் உட்காந்து சடன்லி பிருந்தா மாஸ்டர் சொல்கிறாங்க, பாட்டு கேட்டிங்களா? இல்லை மாஸ்டர், பாட்டு கேட்கல. பாட்டு வந்து ப்ளே பண்ணி கேட்குறோம். எனக்கு வந்து ஒரு 5 minutes நான் பிளாங்க் அவுட் ஆகிருக்கு. பாட்டு வந்து சூப்பராக இருக்கே, அவ்வளோ பீட்ஸாக இருக்கே, அதோட ஃபாஸ்ட் பீட்ஸாக இருக்கே, எப்படி பர்ஃபார்ம் பண்ணலாம் ஒரு நாள் இருக்குது. நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம் இந்த பாட்டுக்கு. தேங்க்யூ மெல்வின் சார் ஃபார் சச் அ கிரேட் மியூசிக். அண்ட் லிரிக்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. அண்ட் என்னோட I would like to wish the entire team of Hitler a great success. Obviously தனா சாரோட படம் ரொம்ப நல்லா அவங்க பண்ணிடுவாங்க, அதுக்குள்ளே சான்ஸே இல்லை. அண்ட் அவங்களோட எடிட்டிங், என்டையர் டீம், அவங்களுக்கு ரொம்ப நன்றி.
விஜய் ஆண்டனி சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி. And everybody has done so much hard work for every film. So இந்த படம்க்கு நிறைய லவ் கொடுங்க and go and watch Hitler. Thank you. மீடியா பர்சன்ஸ்க்கு ரொம்ப நன்றி. ஹிட்லர் ஆனால் எனக்கும் ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா தமிழ் ஃபில்மோகிராஃபியில் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் ஃபுல் ஃப்ளெஜ்ட் வெல் ரிட்டன் கேரக்டர். ஸோ அந்த மாதிரி கேரக்டர் கொடுத்துக்கு தனா சருக்கு ரொம்ப நன்றி. வேர் இஸ் தனா சார்? Outside. Okay, so fine. So a big thank you to Dana sir. We all witnessed like with how many challenges Kashtapadi in the project lead Panetanga. So really looking forward to more of his movies. And of course, Vijay Anthony sir, our favorite person, my most gentle Anna, sincere Anna, and talented multitasker. Everybody said such nice things. I was like, how can somebody be like, there must be something, you know, but I have not come across anything bad about him. And உங்களோட ஒர்க் பண்ணது எப்படி எப்போவுமே அமைதியாக இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும் கற்றுக்கிட்டேன். உங்கள் ஃபைட்டர் ஸ்பிரிட்க்கு என்னோட சலாம் சார். I really loved working with you. Really lucky to be, you know, around your positive, calm aura. And of course, GVM sir gives off some intimidating vibes sometimes, but really cool working with you, sir. Really honored to be in sharing screen space with you. And of course, our entire cast and crew, my direction department, a big help. Without them, wouldn't have, you know, pulled off such dialogues. So a big thank you to them. And of course, the men of the day are music composers, Marvin, Vivek. Really honored to be part of your beautiful compositions. And our choreographer, Brinda Master and Leela Master, a big thank you to them. Our DOP sir, who's given us such great frames and made us look all so pretty. Thank you. A big thank you to the entire cast and crew. Our producer, of course, Chendur Films, Raja sir, a big thank you. Our fight master, thank you. I hope I'm not forgetting anybody. And Hitler, 27 September, a proper family entertainer, commercial, எல்லா எலிமெண்ட்ஸ் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, ஃபேமிலி ரொமான்ஸ் டைப், நாட் மச். யோர் த்ரில் இஸ் தேர், ஆக்ஷன் இஸ் தேர், லவ்லி சாங்ஸ். ஸோ கண்டிப்பாக தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். 27 செப்டம்பர் தியேட்டர்ஸில் சந்திக்கலாம். தேங்க்யூ ரியா. ஜஸ்ட் ஒரே ஒரு கேள்வி தான் உங்ககிட்ட. ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆமாம், ரொமான்ஸ் இல்லையா? ஃபேமிலி ரொமான்ஸ் அப்படின்னு ரொம்ப அழகாக ஒன்று சொல்லியிருக்கீங்க. பட் ஹவ் வாஸ் இட் டு பி, ஏன்னா ரொமான்ஸ் அப்படின்னும் போது விஜய் ஆண்டனி சாரா அப்படின்னு லைட்டாக இருந்தது. ஆனால் அந்த பாடல்கள் பார்க்கும்போது சார் உங்களுக்கும் இருந்ததா சார்? செட்டில் இருந்திருக்கு போல, சாரும் தலையாட்டுறாரு. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வி வர் லைக் வாவ் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ ஹவ் சார் வாஸ் லைக், எப்பவுமே அது கொஞ்சம் ஷை அதெல்லாம் இருக்கும் அவர்கிட்ட. அவர் சும்மாவே ஷையான பர்சன் தான் இல்லைங்களா சார்? சொல்லலாமாவா? ஐயோ நீங்க சொல்லிதான் ஆகணும், அவ்வளோ கேமரா அவங்க ரோலிங்ல இருக்கு. சொல்லுங்க. ஆக்சுவலி சார் ஆல்ரெடி அக்செப்டட். சாருக்கும் இது கொஞ்சம் நியூ, லைக் for him also it's a bit lot of romance for him, but we really had a good time. We enjoyed it. Was, you know, Dana sir style romance, who's comes from the Mani Ratnam filmmaking. Yeah. So you know, genuineness irukku, authenticity irukku, very fluidity இருக்கு. ஸோ அந்த மாதிரி ரொமான்ஸ் இருக்கு. ஆனால் யூஸ்வலாக அந்த ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் வரும்போது, as you said, since he is from that school அப்படின்னும் பொழுது, I think Mani sir or Dana, I think they've got the breezy kind of a romance இருக்கும். GVM sir also. Sir, sorry sir, மறந்துட்டேன் உங்களை. அவரா, yes of course, GVM sir as well. So அப்போ லைக் அந்த ரொமான்ஸ் சீன் வரும்போது சத்தியமா சிரிச்சிருவாங்க சில பேர் இல்லையா? சிரிச்சாரா அந்த மாதிரி விஜய் ஆண்டனி சார் டக்குன்னு ஏதாவது ஒரு சீரியஸ் இன்டென்ஸ் சீன்ல? இல்ல I don't think that happened. Yeah, சார் சொல்லிருக்காங்க அந்த பிள்ளை ஏதாவது கேட்கும், எதுவும் வாயை திறக்காது அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தா. thank you ரியா. சின்சியர்லி ரொமான்ஸ் பண்ணிட்டாங்க. very sincerely romance பண்ணிருக்காரு. அது செல்வா சாரா and our characters, they are very like sincere. Yeah, okay, thank you. and ரொம்ப அழகா தமிழ் பேசுறீங்க. thank you so much ரியா. thank you. Beautiful. இங்க இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். thank you for coming. அண்ட் ஹிட்லர் வந்து எங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான படம். அண்ட் அதுக்கு முன்னாடி விவேக் இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக வர முடியல, ஹீ இஸ் நாட் இன் டவுன். ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நான் தனியாக அட்டன் பண்ணுறேன்.
ஸோ ஹில் பி வாட்சிங் ஃபார் ஷுர். அண்ட் ஹிட்லர் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம். அண்ட் முதல் நன்றி வந்து ப்ரொடியூசர் சாருக்கு நான் சொல்லிக்கிறேன். இப்படி ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படத்தில் இவ்வளோ ஒரு மியூசிக்கு ஸ்கோப் உள்ள ஒரு படத்தில் வந்து நாங்கள் ஒரு பார்ட்டாக இருக்கிறது இட்ஸ் அ வெரி வெரி ஹாப்பி திங் ஃபார் அஸ். அண்ட் விஜய் ஆண்டனி சார், தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு டே வந்து பூஜையில் அவரை மீட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி வந்து டைரக்டர் சார் ஒரு சுச்சுவேஷன் சொல்லி ஒரு இப்போ நீங்கள் பார்த்த இந்த சின்ன தீம் வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். அதை அவர் கேட்டுட்டு ஃபஸ்ட்டு டே அவர் மீட் பண்ணும்போதே அவர் பார்க்காத உயரம்லாம் அவர் பார்க்காத ஹிட் இல்லை, பட் ஹீ செட் வெரி வெரி ஸ்பெசிஃபிக் திங்ஸ் அபவுட் த தீம் விச் மேட் அஸ் ஃபீல் ரியலி ஹாப்பி. ஆர்கெஸ்ட்ரேஷன் நல்லாயிருக்கு, இது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம் சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சார். தட் வாஸ் அ வெரி பாசிட்டிவ் ஸ்டார்ட் ஃபார் அஸ். அண்ட் தனா ப்ரோ, இந்த படத்து மூலமாக கிடைச்ச ஒரு மிகப்பெரிய நண்பர் வந்து தனான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய நாள் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அண்டு அவர் ஒரு விஷயத்தை கன்சீவ் பண்ணுற விதம் அது எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இட் வாஸ் எங்களுக்குமே நிறைய ஒரு லேர்னிங்காக இருந்தது. அண்டு எல்லாம் முடித்து இப்போ இந்த படம் வந்து ஃபுல்லாக பார்க்கும்போது இருக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் வந்து ரொம்ப பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். எங்கள் எல்லாருக்குமே, டீமில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். அண்ட் ப்ரெசன்ட் மீடியா, நீங்கள் இந்த படம் பார்த்துட்டு இதை பற்றி நீங்கள் எழுதுறது தான் ஆப்வியஸ்லி வந்து பீப்புள் ஆர் கோயிங் டு வாட்ச் இட். அண்ட் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் இதில் நிறைய மியூசிஷியன்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அண்ட் லிரிசிஸ்ட் மிஸ்டர் கு கார்த்திக், அப்புறம் கிருத்திகா நெல்சன் அண்ட் பிரகாஷ் ஃப்ரான்சிஸ், அவராலையும் இன்றைக்கி வர முடியலன்னு உங்ககிட்ட சாரி சொல்ல சொன்னார். ஸோ அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய ஃபேவரட்ஸ் இருக்காங்க இந்த படத்தில். ரியா சுமன், யூ லுக் பியூட்டிஃபுல் இந்த ஃபிலிம். தேங்க்யூ ஐஸ்வர்யா ஃபார் டான்சிங் ஃபார் த ரிங்கு செக்கு. அண்ட் ஜிவிஎம் சார், வெரி வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். உங்களோட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இப்போ வரைக்குமே வந்து நான் வந்து என் வீட்டில் நிறைய நாள் வந்து சண்டை போட்டுலாம் உங்கள் படம் வந்து நான் போய் பார்த்தே ஆகணும்னு பார்த்துருக்கேன். ஸோ இந்த படத்தில் நீங்களும் இருக்கீங்கன்றது இட் மேக்ஸ் திஸ் ஃபிலிம் வெரி வெரி ஸ்பெஷல் டு அஸ். ஸோ யா, திஸ் மூவி ஹஸ் கம் அவுட் பியூட்டிஃபுல். அண்ட் செப்டம்பர் 27 இந்த படம் வருது. இது கண்டிப்பாக வந்து தியேட்டரில் போய் நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் படம், ஆக்ஷன் கமர்ஷியல் படம். ஸோ எல்லாருமே தியேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு ஸ்டேஜில் வந்து சார் கிட்ட நான் ரொமான்ஸ் பண்ணுறது எப்படின்னு நான் கற்றுக்க போகிறீங்க. வாவ், சூப்பர் சூப்பர் சார், ரொம்ப சந்தோஷம். அவர் கூட சேர்த்து எனக்கு ஒரு ஏவி போட்டதுக்கு ரொம்ப I don't think many other heroes will agree to something like that. So அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு, பட் I didn't expect that. Thank you so much. Thank you for reminding me of some of my work. Wow. தேங்க்யூ சார். ரொம்ப சார் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. 2005 சாரை மீட் பண்ணுறதுக்கு, சார்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு, சார் படத்துக்கு மியூசிக் பண்ணுறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணி ரொம்ப தோந்து போயிட்டேன் அந்த டைமில். ஆனால் அந்த சார் கூட வந்து இப்போ நான் ஒரு படத்தை ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன் நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. சார் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன், ஹைலி டேலண்டடு. சாருக்கு தெரியாத விஷயமே இல்லை. அண்ட் இவ்வளோ நாள் அவர் எடுத்த படத்தோட சக்ஸஸ் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லி தான் ஆக்டர்ஸ்லேருந்து வாங்கியிருக்காங்கன்னு தெரியுது. நீட்டாக ஹேண்டில் பண்ணுறாரு. ரொம்ப ஸ்டைலிஷான, சப்டிலாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மர். ஆஸ் ஆக்டர் வந்து சார் சூப்பர். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். நாங்கள் கொடுத்த தேங்க்யூ விஜய் ஆண்டனி. நான் இந்த படம் பண்ணதுக்கு 2 ரீசன் தான். எல்லாருக்கும் ரீசன்ஸ் இருக்கும். தனா சொன்னது, விஜய் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணார் நீங்கள் இந்த படம் பண்ணும் அப்படின்ட்டு. ஐம் அ வெரி ரிலக்டன்ட் ஆக்டர். நான் ஒரு செட்டுக்கு ஒரு ஆக்டராக போகும்போது நிறைய படங்களில் நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். படம் நடிக்கும்போது இதுக்காக நம்ம வரலையே, எதுக்கு இதை பண்ணுறோம் அப்படின்னு நிறைய படங்கள் எனக்கு அப்படி தான் தோணியிருக்கு உண்மையிலேயே. பட் அந்த படத்தில் ஒவ்வொரு படத்துலேயும் அந்த டெக்னீஷியன்ஸ், டைரக்ஷன் டீம், கூட ஒர்க் பண்ணுற அந்த ஆக்டர்ஸ், ஹீரோ, அவங்க ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு சிச்சுவேஷன் வந்து நான் ரொம்ப அதை எதிர்பார்த்துட்டு போவேன். நம்மளுடைய நான் சென்சிபிலிட்டிஸ்ன்னு நான் தப்பாக சொல்ல, பட் நம்மளுடைய ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் அது இருக்குமா அப்படின்னு. இப்போ ஒரு ஆக்ஷன் சீனாக இருந்தால் கூட ரொம்ப ரெலக்டனாக தான் நான் பண்ணுவேன். பட் பண்ணும்போது நம்ம வந்துட்டோம். இப்போ மாஸ்டர் சொன்னார், நான் சொன்னது செஞ்சார் அப்படின்னு சொன்னார்ல. நான் ஒரு ஆக்டராக போகும்போது நான் எதுவுமே சொல்கிறதே இல்லை. பட் ஐ ஜஸ்ட் ஹோப் தட் திங்ஸ் வில் ஃபாலோ இன் பிளேஸ் ஃபார் மீ. ஏன்னா இட்ஸ் நாட் வாட் ஐ வாண்ட் டு டூ. பட் இதில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் அது கம்ஃபர்ட் ஜோன் மட்டும் இல்லை, அந்த சீன்ஸ் அவங்க கொடுத்ததும், அவர் என் கூட நடித்த சீன்ஸும். ஒரு நடிகனாக இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஐ திங்க் தமிழ் ஆல்சோ வில் அக்ரி வித் மீ நினைக்கிறேன். வி ஹேட் சீன்ஸ் டுகெதர். தமிழை வந்து தூக்கி ஒரு செவரில் சாக்கிற மாதிரி ஒரு சீன்லாம் இருந்துச்சு. அவர் இருக்கிற ஹைட்டுக்கும் நான் இருக்கும், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆனால் அதுக்குள்ளே ஒரு கம்ஃபர்ட் வரணும். இதை என்னால் பண்ண முடியும் அப்படின்னு டைரக்டரும் என்னை கன்வின்ஸ் பண்ணணும்.
அவரும் அந்த இன்டென்சிட்டி எனக்கு கொடுக்கணும், அப்போ தான் என்னால் அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ everything fell in place, even the scenes we had with Riya and everything. So everything was comfortable for me, and I loved being on the sets of this film. That is very, that's very sure, and it's because Vijay wanted me in the film that I did this film. Yeah. Thank you. எனக்கு ஒரு டிப்ஸ் வேணும் உங்கள்கிட்ட. நானும் மாங்கபான்னு கஷ்டப்படுறேன் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து. ஃபஸ்ட்டு படம் நான் படம் வந்து ரொம்ப சீரியஸ் ஆகி போச்சு. சலீமில் கொஞ்சம் ரொமான்ஸ் இருந்துச்சு. ரீசெண்டாக ரோமியோவில் ட்ரை பண்ணேன். அதுவும் ஆஃப்டர் மேரேஜ் உள்ள ரொமான்ஸ்ன்றதுனால பெருசாக யாரும் அது மதிக்கலை. இந்த படத்துலையும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து என்னை ரொமான்டிக் ஹீரோவாக மாறுறதுக்கு எனக்கு டிப்ஸு ட்ரைனிங் ஏதாவது இந்த ஸ்டேஜில் கொடுக்கணும். நம்ம ஒரு படம் பண்ணுவோம். கண்டிப்பாக 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 ஷூர் சார். அதில் வேணா நம்ம கண்டிப்பாக ஷூர் சார். இப்போ ஒரு சின்ன டிப்ஸ். ஃபேமிலி ரொமான்ஸ் தானே நீங்கள் பண்ணுவீங்க? இல்லை சார், நான் வந்து அவுட் அண்ட் அவுட் பேச்சுலர் மாதிரி நான் வந்து பண்ண ஆசைப்பட்றேன். எனக்கு வந்து சின்ன டெமோ வேணும். ரியா கொஞ்சம் மேலே வாங்கப்பா. சூப்பர் சார், கண்டிப்பா நல்ல விஷயம் தான் சார். ஏன்னா பேசி வச்சு பண்றேன். இல்ல சார், அதுதான் என்னோட முதல் கேள்வியாக கூட இருந்தது விஜய் ஆண்டனி சார். கரெக்ட் தான். ஏன்னா ரொமான்ஸ்க்கு பேர் போனவர். நீங்க ஏதாவது ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். தனா டைரக்ஷன்ல ஹிட்லர்ல ரொமான்ஸ் எப்படி பண்றீங்க நீங்க பார்க்க போறீங்க. கௌதம் மேனன் சார் ஃபியூச்சர்ல பண்ண போற படத்துல நான் ரொமான்ஸ் எப்படி பண்ண போறேன் ஆமா அப்படின்னு ரொம்ப அட்வான்ஸ்டா வந்து ஒரு கண்டிப்பா தேவை சார். ஏதோ ஒண்ணு ஆக்சுவலா இது நான் அவனில் பார்ட் 2 சார் 3. அதனால நீங்களும் ரொமான்ஸ் பண்ணுங்க வாங்க. இல்ல இல்ல நீங்களும் வாங்க. நீங்க 3 பேரோட அப்புறம் அவங்க எப்படி ரொமான்ஸ் பண்றாங்க சார்? சார் நீங்க எனக்கு 3 பொண்ணுங்களோட ரொமான்ஸ் பண்ற சீனை நீங்க டைரக்ட் பண்ண போறீங்க சார். சேலஞ்சிங்கான சீன். நீங்களும் வாங்க. ரலாரத்த மேல வாங்க சார். நீங்க எனக்கு அந்த 2 லைன் எழுதுறீங்களா? மாடுதான பால் கூப்பிட்டேன் வாங்க. இல்ல இல்ல மாடுதான பால கறக்கும் பால் இங்க தயிரா மாறும். எனக்கு கடைசியா இப்போ ரொமான்ஸ்க்கு வாங்க. ரொமான்ஸ்க்கு வாங்க. சார் இப்போ ஆக்சுவலா எனக்கு இவங்க வந்து ரியாட்ட சார் மைக் 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 நீங்க ரியா பார்த்துட்டு நீங்க இவங்க யாரு? இவங்க நீங்க அக்கான்னு கூப்பிடுற அப்புறம் எனக்கு எப்படி இல்ல இல்ல முதல்ல தெரியாம சும்மா சீன். சரி நீங்க வந்து இல்ல அக்கானா நீங்க உங்க பக்கத்துல இப்படி போய் நின்னுட்டு உங்களை பார்த்துட்டு உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்கிறது நான் ஏன் உன்னை லவ் பண்ணேன்னு தெரியல. இப்படி வாங்க. இங்க வாங்க. இங்க பாருங்க அக்கா. இல்ல நீங்க யூசுவலா என்ன ஷோபனான்றதே பூவனான்னு கூப்பிடுவீங்க. இது வேற பயங்கர பாருங்க அங்க டீம் எல்லாம் பக்காவா போடுவாங்க டைட்டில். இல்ல இல்லப்பா வெண்ணி தாண்டி வருவாயில வயசு மூத்தவங்க தான் அந்த ஜெஸ்ஸி. அப்புறம் அக்கா தான் வந்து இல்லை நான் அக்கா கிடையாது நான் லவ்வர் நீங்கள் திருத்தணும் ஆக்சுவலாக. ஓகேவா சார்? அக்கா எடுத்துடலாம் சார். என்ன டைலாக் சார்? அதாவது இவங்க உலகத்தில் இவ்வளோ வயசான பொண்ணுங்க இருந்தும் இங்கே வாங்க அக்கா. இவ்வளோ பொண்ணுங்க இருந்தும் ஏன் எனக்கு வந்து சோபனா மேலே மனசு அப்படி பாயுது எனக்கு தெரியலையே. ஓகேவா சார்? ரொம்ப ரொம்ப உருகிட்டேன்னா இல்லை மைக் அக்காட மைக் கொடுங்கப்பா கொஞ்சம் தம்பி. சரி நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல இல்ல நீ என்னன்னா நீங்க அந்த அத லவ்வோட சொல்றாரு சார். சரி நான் சீரியஸா அவர் டைரக்ஷன்ல நான் நடிக்கிறேன் இப்போ. எஸ் சார். இல்ல தொடலாம் சொல்ல அவரு. இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா பண்றீங்க. படத்துலயும் தொடர சரி ஓகே. உலகத்தில் எவ்வளோ ஆங்கர்ஸ் இருந்தோம் எவ்வளோ பேர் இருந்தோம் எத்தனை பேர் வந்து என்னோட நிகழ்ச்சிகள் தோல்த்து வழங்கியும் எனக்கே ஷோபனா ஒரு மாதிரி பண்ணுது. என்ன சார் வாந்தி வருதா? இல்லை லவ் வருது ஆக்சுவலாக. இல்லை சார் ஓகே நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு சார். நான் நல்லா நடிச்சேன் சார். ரியலாக இருந்தது. நீங்கள் ரொம்ப ரியலாகவே எப்பயும் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க் யூ. இல்லை என்ன பண்ணீங்க? நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறேன் நீங்கள் வாந்தி வருதான்னு கேட்குறீங்க. ப்ரப்போசல் நீங்க என்ன பண்ணீங்க? இப்படி அக்கா விட்டுருவோம். சரி அக்கா விட்டுலாம். ரியாட்ட போய் நீங்கள் வந்து ஹாய் மாலினி ரியான்னு சொன்ன நேச்சுரலாக வரும் சார். சரி ஹாய் ரியா ஐம் விஜய். விஜய் நான் அதை சொல்லியே ஆகணும். நீ அவ்வளோ அழகு. இந்த மாதிரி ஒரு அழகு இங்கே யாருமே பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். and I'm in love with you அப்படின்னு சொல்லுங்க. எஸ் சார் எஸ் சார். தமிழில் சொல்லிக்கிறேன் சார். இங்கிலீஷில் வராது எனக்கு. ரியா இந்த ஃபுல் படம் நடித்து முடித்தோம். டைரக்டர் தானே வந்து உங்களும் என்னையும் இப்படியே ஸ்பேஸ் வச்சுட்டார். ஆக்சுவலாக இந்த படம் ஃபுல்லாகவே அங்கே நின்று லவ் சொல்லுவாங்க நாங்கள் இங்கேருந்து சொல்லுவோம். ஆனால் கௌதம் மேனன் சார் பிளெஸிங்கில் அவங்க ஆசீர்வாதத்தில் அவங்களோட முயற்சியில் நான் பக்கத்தில் வர்றதுக்கு சந்தோஷமாக இருக்குது ரியா. இது சார் இன்னொரு டேரக்டர் சார் சொன்னீங்க. இன்னொரு சொன்னீங்க சார் முக்கியமான விஷயம் சொன்னீங்க. இங்கே எவனும் இந்த மாதிரி அழகாக பார்த்துருக்க இங்கே எவனும் இந்த மாதிரி அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க ரியா. கண்ணை பார்த்து பயமாக இருக்குது சார். கண்ணை பார்த்து பேசுகிறேன் தைரியமாக பேசுகிறேன். ஐ லவ் யூ ரியா. ஓகேவா சார்? ஐ லவ் யூ. லவ் பண்ணுறது ஓகேவா சார் உங்களுக்கு? ஓகே தானே சார்? ஐயோ நீங்க இவ்வளவு நேரம் டயலாக் பேசி என்னது தெரியலன்றாங்க. ஃபைனலி அது ஐ லவ் யூ சொன்னேன்ல. ஐ லவ் யூ சொன்னேன்ல. இது
ஓகே அவ்வளோதான், இந்த பொண்ணுங்களே அவ்வளோதான் No, சார். sir. Your dialogue is there. Mine is over completely. I propose. This dialogue, you have Done, to give done. him reply. Take 2, sir. Sir, retake. சார் நீங்கள் ஏதோ வேற ஒரு டைலாக் சொன்னீங்க சார் ஆக்சுவலாக. No, sir, அந்த dialogue. பொய்ட்டிக்காக இருந்துச்சு சார் அது. நான் அவ்வளோ அழகு. நான் இதை சொல்லி ஆகணும். என்ன இல்லை அவங்கள பார்த்து நீங்க அவ்வளோ அழகு. நான் அதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு சார். ஓகேவா? என் மூஞ்சியை பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பிரஷனை பார்க்கல. இல்லை எனக்கு என்னன்னா அதை சொல்கிறேன், நீங்கள் ஃபர்ஸ்ட் அழகாக சொல்லணும் சார். நீங்கள் என்ன இப்படி சோகமாக சொல்கிற மாதிரி ஃபீலிங்கோட சொல்லுங்கள். மாசா சொல்லட்டுமா? மாசா சொல்லட்டுமா? ஏய் சரி சொல்லியே ஆகணும். சரி அது சார் நம்ம ட்ரை பண்ண வரல, விட்டுருங்கப்பா. ஐ லவ் யூ, அவ்வளோதான், ஒரே வார்த்தையில். என் ஸ்டைலில் சார். டன். இப்போ லாரா தத்தாக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட்டு. சாரி ஐஸ்வர்யா தத்தா இல்லை? எஸ் சாரி. அவங்கள்ட்ட வந்து நீங்கள் சொல்லுங்கள், இந்த மேடை ஏறி இருக்காங்க. அவங்க இந்த தடவை வந்து நான் ஜிவிஎம் சாரோட நீங்கள் லைவ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி பார்த்தது இல்லை, 2 நான் பண்ணிட்டேன் சார். நீங்கள் பண்ணுங்க, நான் டைரக்ட் பண்ணட்டுமா? இல்லை உங்கள் 2 பேருக்குமே நான் சொல்கிறேன், there is no pressure to speak in Tamil, but you spoke in Tamil and that's so beautiful. There was no need to. யார் உங்கள்கிட்ட வந்து தமிழில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா மன்னிச்சிருங்க, பட் அந்த மாதிரி எந்த ப்ரெஷரும் இல்லை. பட் 2 பேரும் ரொம்ப அழகாக தமிழில் பேசுனீங்க. யூ டுக் தி எஃபர்ட். ஸோ ஐ தாட் சரி. இப்போ வந்து நான் வந்து சாரை டைரக்ட் பண்ணுறேன். இந்திய தொலைக்காட்சியில் வரலாற்று முதல் முறையாக யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க சார் ஆக்சுவலாக. இல்லை ஸ்டேஜில் பண்ணியிருக்க மாட்டாங்க. எஸ் சார். ஃபஸ்ட் டைம் வந்து சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிஹைண்ட் த சீனில் சூர்யா ஆர்யா எல்லாருக்கும் எப்படி ட்ரைனிங் கொடுத்துருப்பான்றதை வந்து அவரே பண்ணி காட்டுவார். பட் நான் டைரக்ட் பண்ணால் என்ன அப்படின்றது வாங்க சார். லாரா தத்தா கம் ப்ளீஸ். ஐஸ்வர்யா தத்தா ப்ளீஸ். நீங்கள் என்ன மாதிரி சார் ஆசைப்படுறீங்க? ரொம்ப இன்டிமேட்டாக இருக்கணுமா? கொஞ்சம் இன்னைக்கு ஃபேமிலி ரொமான்ஸ் பெட்டர்னு நினைக்கிறேன். ஃபேமிலி. எங்கள் அம்மா பார்த்த எங்கள் அம்மா வந்து எப்படி விரும்புவாங்கன்னா உங்களை மாதிரி தான் விரும்புவாங்க. இதே கண், இதே லிப்ஸ், இதே மூக்கு, அப்படி. அது ஓகே, அம்மா எடுத்துட்டேன், அதனால ஃபேமிலி ஓகே தானே சார்? கேவலமாக இருக்கும். இல்லை சார். சார் ஏன் அவருக்கு அம்மா ஃபேமிலி போனீங்க? இல்லை எனக்கு ரொமான்ஸ் வரல சார், நடிக்கவும் வரல, டைரக்ட் பண்ணவும் வரல. நீங்களே ஏதாவது சொந்தமாக பண்ணுங்க சார். நடிக்க வந்து சார் நான் தான் உங்க கூட நடிச்சேன். பார்த்தீங்கல்ல? ஓகே சார். அதில் டவுட்டே இல்லை சார். இல்லை ஃபேமிலியாக நீங்கள் சொல்லிட்டீங்களா, அதான் எப்படின்னு சொல்ல. தத்தா தத்தா ஒரு டைலாக் ஏதாவது ஒன்று பேசுங்க சார் உங்கள் ஸ்டைல். அவங்க பேர் ஐஸ்வர்யா தத்தா. ஐஸ்வர்யா தத்தா. எஸ் அதனால தத்தா. எஸ் எஸ் எஸ். தத்தா தத்தா. அதாவது உங்களை பார்த்து நாங்கள் ஆஃப் ஆகிட்டோம், அதான் அதுக்கு மீனிங். தேங்க்யூ. சரி சூப்பர் சார். உங்களுக்கு ஏதாவது வேணுமாப்பா? நான் முதலே உங்களை தான் ஆரம்பிச்சேன் இல்லையா? எனக்கு வேணாம் சார், நீங்கள் நிறைய கொடுத்துட்டீங்க எனக்கு. பிரச்சனை பார்த்தீங்களா, அங்கே ஒரே ஜாலி ஆகிட்டாங்க அவங்க. பட் சூப்பர். ஐ திங்க் முக்கியமான ஒரு கிரியேட்டரும் இந்த டைமில் ஸ்டேஜுக்கு நம்ம கூப்பிட்டே ஆகணும். த டிரெக்டர் தனா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இங்கே சில விஷயம் நடந்தது பார்த்தீங்களா? எப்படி சார் நான் நல்லா நடிச்சேனா? லவ் எனக்கும் ரொமான்ஸ் எனக்கு உங்களுக்கு மாதிரி கெமிஸ்ட்ரி எப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் அப்படி நீங்கள் அதானே பண்ணணும். லவ் வேறு கெமிஸ்ட்ரி வேறு தெரியல, நான் அப்புறம் கற்றுக்கிறேன் தனியாக. ஓகே. இல்லை ஜிவிஎம் சார் பண்ணியிருக்காரு, எப்படி நல்லா இல்லாமல் இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர். பட் ஐ திங்க் ஒரு 3 டிரெக்டர்ஸ் அப்படின்றத தாண்டி ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் காட் தேர் ஓன் கிராஃப்ட். ஒரு விஷயமும் நம்ம பண்ணுற ஒரு விஷயம். அண்ட் ஹவ் வாஸ் இட் உங்களுக்கு இவங்களை வச்சு ஒரு படம் பண்ணி as a director-ஆ ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் உங்கள் மைண்ட்குள்ளே ஓடிட்டே இருக்கும்ல. ஹவ் வாஸ் இட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? இல்லை அது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஏன்னா ஒரு பக்கம் விஜய் ஆண்டனி சார் இருக்கார், ஒரு பக்கம் ஜிவிஎம் சார் இருக்கார், நல்லா புது பையன். ஸோ பயந்து தான் பண்ணேன். ஆனால் பட் அவங்க கொடுத்த ஒரு கோஆப்ரேஷன் இருக்குல்ல, ஸோ நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் கூட இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி எனக்கு எப்பயுமே இருந்தது. ஸோ அதனால் நான் எடுத்துக்கிட்ட கதையை அதை கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்டாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சூப்பர். அண்ட் சார் உங்களுக்கு ஒரு கேள்வி, பிகாஸ் யூ ஒர்க்ட் வித் தனா நவ். ஸோ ஆஸ் அ டிரெக்டரா வாட் வுட் யூ லைக் டு டெல் தனா? இல்லை நத்திங் அட் ஆல். பிகாஸ் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, அது ஒரு ஆக்டருக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன், ஒரு கன்விக்ஷனோட ஒரு விஷயம் பண்ண வைக்கிறது, அது எல்லாமே யூனோ ஹீ ப்ரொவைடட். அண்ட் எனக்கு அது ஒரு பயமாகவே இருந்துச்சு. வேறு ஒரு செட்டுக்கு போகும்போது நம்ம எதுவும் சொல்லவும் மாட்டோம், அது நம்ம நினைக்கிற மாதிரி வந்துருமா, அன்றைக்கி நாள் ஈஸியாக கடந்துருமா அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். பட் ஹீ அண்ட் இட்ஸ் அ வெரி பிக் ஃபில்ம். ஆக்சுவலி இந்த ட்ரெய்லர் டசன்ட் டூ ஜஸ்டிஸ் டு த ஃபில்ம். இந்த கதைக்கு பின்னாடி ஒரு ஊரே இருக்குது அப்படின்னு நான் தைரியமாக இங்கே சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்கேல் உள்ள ஒரு படம் அது. when you narrated to me itself, I got that feel, and then I was waiting to see how he'll pull it off towards the climax and everything, and he did it so very easily, and in the middle of so many constraints.
சாருக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது விஜய் ஆண்டனிக்கு இந்த மிடில் ஆஃப் த ஷூட் அண்ட் டு கம் பேக் ஃப்ரம் தேட் இன் அ மந்த்ஸ் டைம் அண்ட் பிக்அப் ஷூட்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இன்ஃபேக்ட் அவர் அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வி ஷார்ட் ஃபார் 2 days அண்ட் ஹி வாஸ் சேயிங் ஒரு 6 to 8 months போய்டும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பட் with all that pain and everything, he came back in and everything fell in place. I think this film is meant to be. And I guess Dana stayed outside because he wants his film to speak and not so much himself, I think so. Yeah. Superb, superb. So thank you, sir. Thank you so much. இன்னும் நாங்கள் தேங்க்ஸ் கிவிங்லாம் முடிச்சிடுறோம் அப்படியே இருந்து. இல்லை நீங்கள் இருக்கணும் சார். ஆக்சுவலாக ஜிவிஎம் சாரும் இருக்கணும் சார். கடைசி வரைக்கும் இங்கே ஆமாம் ஆமாம் நின்றுங்க சார். ஆக்சுவலாக அவங்க வெரி ஸ்வீட்லி எனக்காக அந்த டேட்டே ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஐ லைக் டு தேங்க் த ப்ரொடியூசர் ஃபார் தட். நான் கொச்சினில் கொஞ்சம் ஸ்டக்காக இருந்தேன். பட் சாட்டர்டே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொன்னப்போ இமீடியட்லி சேஞ்ச் இட் அண்ட் ஐம் ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த ராஜா சாருக்கு ரொம்ப நன்றி சார். ஒரு ப்ரொடியூசர் இல்லாமல் ஸோ ஆக்டர்ஸாக பேர் வாங்கிட்டு போயிடுவோம், டேரக்டர்ஸாக பேர் கிடைக்கும், பணம் போட்டு அதை ரிஸ்க்கை ஃபேஸ் பண்ணி ஒரு படம் தயாரிக்கிறதுன்றது வந்து முன்னாடி சொல்லுவாங்களே வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கூட ரொம்ப டஃப். வந்து படம் எடுத்துப்பார் அப்படின்றது சாருக்கு தெரியும். ப்ரொடியூசர்னால் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அது இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் வந்து ஒரு சொன்ன டேட்டில் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. 7 படமாக தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. நிறைய படம் ஃப்யூச்சரில் பண்ணுவோம் சார். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். எந்த குவாலிட்டிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு பெரிய படமாக இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஆன் பிஹாஃப் ஆஃப் தனா ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் தேங்க்யூ ரியா, ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. உங்கள் மன்மதிலேயே பார்த்துருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு சீன் வைக்கலனா கூட இந்த படத்தில் அவர் ஃப்யூச்சரில் வைப்பீங்கள்ல ஏதாவது. தேங்க்யூ ஸோ மச். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஸ்போர்ட்டிவாக நான் வந்து கிட்டத்தட்ட பிச்சைக்காரன் 1லேருந்து ரெகுலராக தெலுங்கில் வந்து படம் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அந்தரிக்கி நமஸ்காரம் தவிர்த்து ஒரு வார்த்தை கூட தெரியாது. ஆனால் நீங்கள் வந்த ஒரு படத்தில் 2 படத்துலேயே வந்து தமிழில் ஈஸியாக ஸ்டேஜை ஹேண்டில் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் பேசுகிறீங்க சகஜமாக. தேங்க்யூ ஸோ மச். நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரீசெண்டாக 4 நாளையும் எங்கள் கூடயே இங்கே ஸ்டே பண்ணி ப்ரொமோட் பண்ணி படத்துக்கு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கக்கூடிய ப்ரொடியூசர் கோஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஹீரோயினாக இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐஸ்வர்யா தத்தா, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அருமையாக டான்ஸ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ கிருத்திகா ஃபார் ரைட்டிங் த லிரிக்ஸ். ஒரு இந்த காலத்தில் வந்து அதுவும் குத்துப்பாட்டுக்கு ஒரு பெண்ணாக இருந்து லைன் பெயின் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த விழாவோட நாயகன் விவேக் மெர்வின் மேலே வந்திருக்கீங்க. நீங்கள் ரொம்ப உங்களோட ஃபேன்னா உங்கள் புகழ் படத்துலேருந்து உங்கள் ஆடியோஸ்லாம் கேட்டு ஃபாலோ பண்ணுறேன். நல்ல ஒண்டர்ஃபுல் குவாலிட்டி. இந்த படத்தோட ரீரெக்கார்டிங் ரொம்ப நல்லா வந்திருக்குது. விவேக்கு வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக ஆண் குழந்தை பிறக்குதுன்னு நினைக்கிறேன். சம் குழந்தை பிறக்குது. ஓகே, அது ஸோ குழந்தை பிறக்குது. அதனால் வந்து அவரால் வர முடியல. அதர்வைஸ் ஃபஸ்ட் டைம் இவர் தனியாக வந்திருக்கிறாரு. ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஒரு அருமையான ஒரு பேர் உங்கள் இண்டஸ்ட்ரியில். மெலடியும் டெக்னாலஜியும் சேர்ந்து ரொம்ப அருமையாக பண்ணக்கூடிய நீங்கள் இன்னும் பெரிய பெரிய ஹைட்ஸை அடையணும். சங்கத்தமிழன் அப்படி வந்திருக்கேன் மேலே. ரொம்ப நான் இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு டேரக்டருக்கு நெக்ஸ்ட்டு வந்து கேமராமேன் அண்ட் மியூசிக் டைரக்டர் அண்ட் ஈக்குவலி எடிட்டர். ஸ்டோரியை சரியாக கன்வே பண்ணுறதுல வந்து தே ப்ளே எ வெரி மேஜர் பார்ட். ஒரு படம் வந்து நாங்கள் ஒரு 3 மாதம் ஷூட் பண்ணுறோன்னா 4-5 மாதம் உட்காந்து எடிட்டிங், போஸ்ட் ப்ரொடக்ஷன், மியூசிக் வந்ததுக்கப்புறம் டப்பிங் வந்ததுக்கப்புறம் ஒரு கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டர் கையில் தான் ஒரு படமே இருக்குது. இந்த படம் வியாபாரமாக இருக்குது, இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு, இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்குன்னா அது தனாவோட சங்காவோட உழைப்பு, எடிட்டிங் ஒரு முக்கியமான காரணம். சார் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் தனா. வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா சார் தமிழ் சார் வாங்க சார். வாங்க சார். அடுத்த ஒரு டைரக்டர் தானாக்காரன் மாதிரி இப்போ ரீசெண்டாக கார்த்தியோட ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ ஸோ மச். சார் பார்த்தா ரொம்ப டெரர் மாதிரி இருப்பார், ஆனால் வெரி நைஸ் ஜென்டில்மேன். ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுவார். தான் ஒரு டேரக்டர் செட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிற எந்த உணர்வும் இல்லாமல் டேரக்டருக்கு தான் டேரக்டரோட ப்ரெஷர் தெரியுன்ற மாதிரி இந்த 2 டேரக்டர்ஸும் சாரும் சேர்த்துக்கிட்டு ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தாங்க. ப்ரொடியூசர் சார் நீங்களும் வந்துடாமல் அப்படியே வாங்க. முடிய போதும் இல்லை, அதனால் அப்படியே ஸோ ரொம்ப ஹீரோயின்ஸையும் கூப்பிட்டுலாம். ஆமாம், வந்துடுங்கப்பா, வந்துடுங்க. ரியா அண்ட் ஐஸ்வர்யா தத்தா நீங்கள் மேலே வாங்க. மாஸ்டர் சார் வாங்க. ஸோ ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்தீங்க தமிழ் சார். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் படத்துக்கும் வாழ்த்துக்கள் சார். விவேக் பிரசன்னா சார் வாங்க. ஆர்ட் டைரக்டர் உதய மேலே வாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த ப்ராஜெக்டுக்காக ஒர்க் பண்ணி இந்த படத்தை வந்து 27ஆம் தேதி செப்டம்பர் மாதம் கொண்டு வரோம். இந்த படத்தில் தில்ராஜ் சார் சொன்ன மாதிரி ஃபைட் வேணுமா, ஃபைட் இருக்குது, உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் இருக்குது. ஒரு கமர்ஷியல் திரைப்படம் 2 மணி நேரம் 5 நிமிஷம் ஓடும். சார் ஏதோ கேள்வி கேட்குறாங்க. யார்? அனுஷா. எஸ், காஸ்டியூம் டிசைனர் வாங்கப்பா. கிருத்திகா நீங்களும் மேலே வாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து டிஏ பண்ணுற மனோஜ் நீங்கள் வாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து எல்லாமே இருக்குது. ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன தேவையோ இந்த படத்துலேருந்து கருத்துன்னு ஒன்று புதுசாக நாங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. காலங்காலமாக நிறைய படங்கள் நல்ல படங்கள் வந்திருக்குன்றதுனால இந்த படத்தில் எங்களோட முழு நோக்கமே
உங்களை என்டர்டெயின் பண்ணுறது தான். என்டர்டெய்னராக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிப்பான ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு திரைப்படமாக தானே எடுத்திருக்கிறாரு. இவரோட வானம் கொட்டடும் படத்தை பார்த்து தான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி வந்து இந்த ப்ராஜெக்டில் கூட பண்ணதுக்கு சம்மதித்தேன். என் எதிர்பார்ப்பில் எந்த விதத்துலையும் குறை வைக்காமல் ஒரு அருமையான படத்தை வந்து தானே எடுத்து கொடுத்துருக்காரு.